வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஃப்ரீ கிளாஸஸில் வந்துட்டு நம்ம பேபியோட கவுன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம நார்மலு, ஏ லைனு, ஃப்ராகு, ஃப்ளீட்டடு, பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 டைப்ஸ் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வீடியோஸ் இதை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு. அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸில் யாருக்காவது கற்றுக்கணும்னு இருக்கவங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். முடிச்சிட்டிங்க அப்படின்னா டன்னுன்னு கொடுங்க. ஓகே, கிளாஸை என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, இது வந்து உங்களுக்கு 2 to 3 இயர்ஸ் பேபிக்கான கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ 1 மீட்டர் எடுத்து இப்போ அவங்கக்கிட்ட என்கிட்ட இப்போ அளவே கிடையாது. நான் ஓன் மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாத் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும், மடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெட்டு பகுதி எது, கரை பகுதி எது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இது வந்து பேக் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா பளிச்சின்னு தெரியும். இது வந்து உங்களுக்கு பேக் சைடு. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வெட்டு பகுதி எது, கரைப்பகுதி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட அளவு இல்லைன்னா சேம் மெஷர்மெண்ட்டே எடுத்து பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக கால்குலேஷன் வீடியோஸை நல்லா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு கரைப்பகுதி. இந்த கட் பண்ண ஏரியா தான் உங்களுக்கு வெட்டு பகுதின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கரை இருக்கும், அதுலேயே மைன்யூட்டாக சின்னதாக பேக் சைடில் டேர்ன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கரை டு கரையை நம்ம மடிச்சுக்கிறோம். ஃபோல்டிங் எப்பயுமே நம்ம பக்கம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கரை பகுதி ஆப்போசிட் சைடில் இருக்குது, ஃபோல்டிங் வந்து நம்ம பகுதி இருக்குது, வெட்டு பகுதி வந்து நம்மளோட ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இப்படி மடிச்சுக்கிறேன். அந்த ஹேண்ட் சைடை வந்து நம்ம மடித்து நம்ம பக்கம் போட்டோம் அப்படின்னா ஸோ வித்து அதிகமாகவும் லென்த்து வந்து கம்மியாகவும் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லென்த் கம்மியாக வேணும், கீழ் பாவாடை அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஸோ வித்து அதிகமாக வேணும், லென்த்து வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டும் எடுக்கலாம். ஸோ வித்து வந்து 12.5 இன்ச்சஸ் 12 இன்ச்சஸும், ஹைட்டு வந்துட்டு உங்களுக்கு 20 இன்ச்சஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறது எப்படின்னா, ஸோ பாருங்கள், அந்த கரைப்பகுதி மடிக்காமல் நம்ம வெட்டு பகுதி 2 பக்கமும் மடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு லென்த்து கம்மியாகவும் வித்து அதிகமாகவும் வரும். அதுவே இப்போ வந்து மடிப்பு பகுதி டு கரைப்பகுதிக்கு மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் அதிகமாகவும் வித்து கம்மியாகவும் வரும். இதுவே நீங்கள் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு கிளாத் 1.5 மீட்டர் 2 மீட்டர் எடுக்கிறப்ப உங்களுக்கு வித்தும் அதிகமாக கிடைக்கும், உங்களுக்கு லென்த்தும் அதிகமாக கிடைக்கும். லென்த்து வந்து 25 இன்ச்சஸும் வித்து வந்து 10 இன்ச்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் மடித்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். என்கிட்ட அந்த கவுன் இல்லை, நான் இப்போ வந்து டாப்லேருந்தே உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி எடுங்க. இல்லை அளவு இல்லை அப்படின்னா சேம் அளவே பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பண்ண புரிஞ்சிடும். நான் கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹாம்கோல் டு ஹாம்கோல் எடுங்க. உங்களுக்கு 13 இன்ச்சஸ் இருக்கா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இதை 2ஆக மடிக்கிறோம். இப்படி தான் எடுக்கணும். எப்போ என்ன நம்ம 2ஆக தான் மடிக்கிறோம். ஸோ நமக்கு 2ஆக மடிக்கிறப்ப சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. 13 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 13 இன்ச்சஸை 2ஆக மடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச்சஸ் வரும். அதோட ஒரு ப்ளஸ் இன்ச்சு 1 இன்ச் ஆட் பண்ணணும். மொத்தம் 7 இன்ச்சஸ்ஸு. ஸோ இது பாருங்கள் 10 இன்ச்சஸே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு 7 இன்ச்சஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்து நம்ம கீழே இருக்க வித்து எடுக்கிறோம். ஸோ வித்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ராக்ஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால கீழேயோட நமக்கு வித்து தேவை. இது வந்து நம்ம டாப்போட மெஷர்மெண்ட். இப்போ வந்து நம்ம மேல் டாப் வேறு மாதிரி கீழே வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் கிளாஸஸில் நெக்கில் மொத்தம் 6 டைப் எப்படி பண்ணணும் ப்ரீவியஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க போய் முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவுமே நமக்கு இந்த கிளாஸஸில் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ நான் கீழே வந்துட்டு இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால மேலேயும் கீழேயும் சேம் மெஷர்மெண்ட்டே இருக்குது. பட் நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? பிகாஸ் ஏன்னா நமக்கு கீழே வரப்போ ஃப்ளோரெல்லாம் நல்லா பெருசாக இருக்கணும். ஸோ நான் இடுப்பு பகுதி வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து 18 இன்ச்சஸாக எடுத்துக்கிறேன். ஸோ 18 இன்ச்சஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? அதில் பாதி 9 இன்ச்சஸ் வரும். ஸோ 9 இன்ச்சஸை இது வந்து ஒரு பக்கத்துக்கு 18 அப்படின்னா 2 பக்கம் வந்து உங்களுக்கு 36 38 நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பக்கத்துக்கு வந்துட்டு எனக்கு 18 அப்போ நம்ம இப்போ 4ஆக மடிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம 2ஆக எடுக்கணும். 2ஆக எடுத்தா அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச்சு வரும். ப்ளஸ் 1 இன்ச்சஸை சைடு பிடிக்கிறதுக்கு நான் ஆட் பண்ணி 10 இன்ச்சஸ். ஸோ எனக்கு கரெக்டாக 10 இன்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் கீழே. ஓகேங்களா? ஸோ அதே வித்து இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த இடுப்பில் வந்து நம்ம அதுக்கப்புறம் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு, ஏன்னா நமக்கு இந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் பேபிக்கு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம சைடில் நாட் வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரோப் மாதிரி வச்சு கூட.
ஸோ இப்போ வந்து நம்ம 10 இன்ச்சஸ்க்கு இருக்கான்னு மேலேயும் கீழேயும் கரெக்டாக ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஏத்தியும் தாத்தியமாக இருக்கனால நான் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மொத்தம் நம்மக்கிட்ட 4 பகுதிகள் இருக்குது. நமக்கு 4 பகுதிகள் தேவை. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 பகுதிகள் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதை அப்போ நம்ம கட் பண்ணால் அப்படின்னா தான் நமக்கு 2 பகுதிகள் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபோல்டிங் பக்கம் கண்டிப்பாக நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நான் முன்ன சொன்ன மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்து அதிகமாகவும் லென்த்து கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ அப்படி இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா லென்த்து அதிகமாகவும் வித்து கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற கிளாத்ஸை பொறுத்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் நம்மளோட ஸ்டிச்சஸ் எல்லாமே. ஸோ இது பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது, வித்து ஆனால் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து அப்படி தேவையில்லை. இப்போ வந்து நமக்கு லென்த்து தான் தேவை. ஓகேங்களா? ஸோ நான் இப்படி எப்பயும் போல் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க, மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். ஸோ இப்போ வந்து கீழே வந்துட்டு ஏத்தியும் தாத்தியமாக இருக்கனால ஒரு கரெக்டான கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் ஒரு கோடு போட்டு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கீழே ஏத்தியும் தாத்தியமாக இருந்தால் ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாகவே இருக்காது. இந்த கிளாத்தோட லிங்க்கும் வேணால் தரேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ நிறையா பேர் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டிச் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டோடு நம்ம இந்த கிளாஸஸை ஃபினிஷ் பண்ணி நீங்களும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், மடிப்பு பகுதி எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீட்டாக இருக்கா, எங்கேயும் சுருக்கம் இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து எங்கேயாவது சுருக்கம் வந்து கிளாத் மேத்தியும் தாத்தியமாக கட் பண்ணிட்டாலும் அந்த கிளாத்தும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும், டைம் ஆஃப் த அமௌண்ட்டும் வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் எடுக்கிற கிளாத் வந்து சுருக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸில் அயன் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம் அது. நிறையா பேர் இன்னமும் சுருக்கமோடு பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செய்து அயன் பாக்ஸில் அயன் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த 7.5 இன்ச்சஸை நம்ம வந்து இப்போ மேலே இதை மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்கு எப்பயும் போலே 2.5 இன்ச்சஸும் ஷோல்டரும் 3 இன்ச்சஸ் வச்சுக்கலாம், நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு எகைன் நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு கேப் விட்டு கோடு போட்டுக்கலாம். பிகாஸ் அது வந்து மடித்து அடிக்கிறதுக்கும். இப்போ மேலே இருக்கிறது அந்த முதல்ல கோடு போட்டது வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 கோடு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு கோடு வந்துட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். இன்னொரு கோட்டில் வந்துட்டு நம்ம அளவு எடுக்க போகிறோம். கோடு வந்துட்டு நமக்கு ஸ்டிச்சஸ். ஸோ 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் இல்லைன்னா 2 இன்ச்சஸ் கூட, ரொம்ப சின்ன பாப்பா அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சஸ் டு 3 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்கு வந்துட்டு நான் 3 இன்ச்சஸே வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அளவும் தெரியும். ரெண்டுமே நீங்கள் சேம் சைடுமே வச்சுக்கலாம். பட் ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எது அப்படிங்கிறது தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நான் நெக்கே கூட கொடுத்துக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் நெக்குமே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் டூ கம்மி பண்ணி நான் வந்து அடுத்த மார்க் பண்ணிக்கிறேன் பேக் நெக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அளவு முக்கியம். நீங்கள் இஷ்டத்துக்கு மார்க் பண்ண வேணாம். அப்படியே அங்கே இருந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட தெரியும் அப்படின்ட்டுலாம் போடாதீங்க. ஸோ தயவு செய்து ஒவ்வொன்றும் மார்க் பண்ணி பண்ணுங்கள். பிகாஸ் சின்ன சின்ன அளவுகள்னால நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் மாறுறதுக்கு ரொம்ப அதிகம். நம்ம ஹாம்கோல் வந்து எவ்வளோ எடுத்திருந்தோம்? 15 எடுத்திருந்தோம். ஸோ 15ல் பாதி என்ன வரும் உங்களுக்கு? 7.5 இன்ச் வரும். அதோட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8.5 இன்ச் வரும். ஸோ நம்ம 8.5 இன்ச் வந்து இந்த ஹாம்கோல் கிட்ட, அந்த ஹேண்டு கிட்ட நல்லா மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே கூட. ஸோ கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம லென்த்துக்கு எடுக்க போகிறோம். இது வந்து லீனாக இருக்கிற பேபிஸ் அண்ட் தென் உங்களுக்கு 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் பேபி வரைக்குமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து 20 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ 20 இன்ச் அதோட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லைன்லேருந்தே எடுக்கிறேன். அங்கே மேலே 1/2 இன்ச்சஸும் கீழே 1/2 இன்ச்சஸும் மடித்து அடிக்கிறதுக்கு ஆக மொத்தம் வந்து நான் 21 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை வித்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மெத்தட் போட்டேன் இல்லைங்களா, நீங்கள் அந்த பேட்டர்ன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுலேயுமே 20 ஹைட் இருக்குது, கரெக்டாக சுகுரான ஹைட்டு. பட் வித்து வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா?
ஸோ நான் எகைன் சொல்லிக்கிறேன், லென்த்து வந்துட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். 21 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். மேலே ஹாஃப் கீழே ஹாஃப் போச்சுன்னா நமக்கு கரெக்டாக 20 இன்ச்சஸ்க்கு கிடைக்கும். இது வந்து ஏ லைன் குர்த்தி, ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீழ் போர்ஷன் எடுத்துக்கலாம், டேர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ கீழே வந்துட்டு நம்ம அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம 10 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட என்னென்னா நம்ம வந்து 19 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். ஸோ 18 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். ஸோ 18ல் பாதி எவ்வளோ, 9 இன்ச்சஸ், ஒரு இன்ச்சஸ் ஆட் பண்ணோம், நமக்கு 10. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ கீழேருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்ததுலேருந்து 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து கீழே 10 இன்ச்சஸ் எடுத்தோமோ அதில் பாதி எவ்வளோ, 5 இன்ச்சஸ். ஸோ அந்த 5 இன்ச்சஸ்க்கு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் கொண்டு வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ராக் மாதிரி ஒரு மெத்தடில் தெரியும். ஸோ அழகாக ஒரு கர்வ் கொண்டு வந்து பண்ணுங்கள். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் தென் இப்போ பாருங்கள், அகெயின் அந்த கோடு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு 1 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. 10ல் பாதி 5, இதே 15 எடுக்கிறீங்கன்னா பாதி 7.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்து அதில் பாதி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் கோடு நமக்கு அங்கேருந்து இப்போ போடணும். போட்டுருவோமா? இப்போ வந்து நீங்கள் ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் அங்கே மேலே 8.5 இன்ச் எடுத்துறீங்க இல்லைங்களா, அங்கேருந்து நம்ம நேராக அந்த டாட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃப்ராக் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த நடுவில் ஏதோ ஃப்ளீட்டடோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ அடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த 2 டைப் ஆஃப் உங்களுக்கு கவுன்ஸ் பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம இது மாதிரி கிராஸாக கோடு வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு நம்ம வந்துட்டு சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். கோடு போட்டுட்டு நம்ம இப்போ வந்து சிசர் மார்க் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க, அப்படி கன்ஃபியூஷன் ஆக தான் செய்யும். நீங்கள் அதை மார்க் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமையாக கட் பண்ணுங்கள். பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ரொம்ப தாத்தியமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்காது, அங்கங்கே பிட்டாக தெரியும். ஸோ பின்னாடி நாய்ஸன்ஸாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மிஷினோடது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ அந்த இடத்துல லைட்டாக வந்து உங்களுக்கு விட்டுட்டு இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல லைட்டாக மட்டும் ஒரு பெண்ட் கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம அப்போ தான் உங்களுக்கு அது இடுப்பு பகுதி இன்னும் நீட்டாக என்கேன்ஸ்டாக எடுத்து காட்டியிருக்கோம். ஸோ அதிலேருந்து ஒரு அந்த ஸ்ட்ரெயிட் கோடு போட்டிங்க இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் to 1/2 இன்ச்சஸ் மட்டும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணினீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஒரு பெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த சென்டரான போர்ஷன்ஸில் மட்டும் லைட்டாக ஒரு பெண்ட் வந்திருக்கும். இது எல்லாமே ஃப்ராகில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லி நெக் கட் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க ஷோல்டர்கிட்டையும் நம்ம கட் பண்ணி அந்த நீட்டான போர்ஷனையும் எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் 2யுமே கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோன்னா போச்சு. பேக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பேக் பார்ட் தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பேக் பார்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணதை போர்ஷனை கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ண ஏரியா இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஏரியாவை நம்ம பிரித்து அடுத்து வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை அந்த நெக்கை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணுறப்ப கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா அந்த பால் பின்னுன்னு ஒன்று விற்கும், குண்டூசி மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினராக இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த கிளாத்ஸ் எங்கேயுமே நகராது, நீங்கள் நல்லா சேஃப்டியாக பின் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் போர்ஷனும் உங்களுக்கு வந்து மார்க் கட் பண்ணிக்கிட்டேன், பேக் போர்ஷனுமே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து நெக்குக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து கட் பண்ண ஏரியாவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன்.
இது நல்லா டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 3 இன்ச்சஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் 3 இன்ச்சஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கிளாத்ஸு. ஸோ 3 இன்ச்சஸ் இருந்தால் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு பிட்டு பிட்டாக எடுத்து அது எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிகாஸ் நமக்கு நிறைய தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ கழுத்து பீஸ்க்கு வந்துட்டு கிராஸ் பீஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்கேல் அளவுக்கு எப்படி கிராஸ் பீஸ், அதுக்கு தான் நான் உங்களை வந்து நெக் பேட்டர்ன் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்துட்டு கிராஸ் பீசஸ்க்கு தேவைக்கும் நான் வந்து கிராஸ் பீசஸும் கோடு போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 2.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அது பேக் நெக் இப்போ எடுத்துருக்கோம். ஸோ பேக் நெக்கில் எகைன் வந்துட்டு அந்த 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கிறேன், காட்டுற பாருங்கள். ஸோ 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம், இல்லை 2 இன்ச்சஸ். ஸோ பேபிஸோட ஹைட்ஸு வெயிட்ஸ் ஹைட்டை பொறுத்து ஏஜை பொறுத்து அது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் 2 இன்ச்சஸ்க்கு to 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இது எப்படி ஆல்ரெடி ஜாயின் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் போன கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம வித்தும் ஹைட்டும் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு 4 இன்ச்சஸ் to 5 இன்ச்சஸ் இருக்க மாதிரி எடுத்துட்டிங்கனாங்க தான் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டேர்ன் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சுகுராக எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஸோ டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை முக்கியம். அப்போ தான் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்போ நல்லா சுகுராக சென்டராக பார்த்து நல்லா மடித்து விட்டு சுருக்கம் இல்லாமல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வி ஷேப் கிடைக்கும். இதில் நீங்கள் ஹூக்கோ பட்டனோ நம்ம நிறைய மாடல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மேல் போர்ஷனில் அதை கட் பண்ண பீசஸை வச்சு டேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வச்சு பார்க்குறேன். கொஞ்சம் அது பெருசாக இருந்தனால கொஞ்சம் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பேக் போர்ஷனில் இதை ஸ்டிச்சஸை பண்ணி இப்போ வந்து நான் டேர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்டிச்சஸ் பண்ணிடலாங்களா? இது எப்படி பண்ணோன்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 3 பக்கமுமே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொரு பக்கமும் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பிசுறு கிளாத் எதுவுமே வெளியே வராமல் நீட்டிட்டு இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுலையாவது மாட்டுச்சோ இல்லை என்னவோ பண்ணாலுமே உங்களுக்கு இதில் இருக்க பிட்டு கிளாத் வந்துட்டு பிரிஞ்சு வர நூல் வந்து அப்படியே, ஏன்னா நம்ம கிளாத்தே நூல் தான், பிரிஞ்சு வரத்துக்கு பார்டர் இருந்தால் உங்களுக்கு வராது. அதுவே பார்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரிஞ்சு வர சான்சஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணி டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/4 இன்ச்சஸ் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் வச்சு வி ஷேப்பில் நல்லா டேர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா லாக் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு சின்ன நாச்சஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நாச்சஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ டேர்னிங் நம்ம நல்லா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஹூக்கு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சுமே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கு மேலேயே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு படிமான தையல் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்க்கான லுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வி போர்ஷன் மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஹூக்காக இருக்கட்டும் இல்லை பட்டன் மாதிரி அந்த ஒரு வளைவு மாதிரி நம்ம எல்லாமே வந்து அதில் டிசைன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 2 பக்கம் ஷோல்டரையுமே நம்ம ஒரு பக்கம் நல்ல பகுதி ஒரு பக்கம் மேல் பகுதியை போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 2 பக்கமும் திருப்புறப்ப நேர் பகுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பக்கம் ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நெக்குக்கு வந்துட்டு கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நல்லா நீட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு டபுள் கலர் வேறு கலரில் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சஸ் வந்து 1க்கு 2 தடவை நான் போட்டுக்கிறேன். ஸோ
ஸோ போட்டுட்டு இப்போ கிளாத்ஸை டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ அதுக்கு மேலேயுமே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா நீட்டாக என்ஹான்ஸ்டாக தெரியும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பார்க்கவே. இப்போ முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சென்டரான கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற கிளாத் அப்படியே எடுத்திருக்கேன். ஒரு இந்த மாதிரி எலாஸ்டிக் வர மாதிரி நல்லா ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கிராஸ் பீஸு நெக்குக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறையா கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ஹேண்டுக்குமே கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே பீஸ் கொடுக்குறோமோ, அதனால் கிராஸ் பீஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நெக்குக்கு ஜாயின் பண்ணிக்கலாங்களா, அந்த வி ஷேப்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து எந்த டைப் ஆஃப் நெக் பேட்டர்ன் பைப்பிங் மெத்தடு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். போன கிளாஸஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக கிளாஸை கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இதுலேயே வெரி குட், கீப் இட் அப். அதே மாதிரியே இப்போ இதுலேயும் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்துட்டு வெளியிலேருந்து உள்ளே திருப்ப போகிறோம். ஏன்னா நல்ல கிளாத் மேலே பைப்பிங்கை பேக் சைடு வச்சு டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பைப்பிங் மெத்தட். ஸோ போன கிளாஸஸில் நம்ம அந்த மடிப்பு வச்சு ஃப்ளர்லர் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் அது மாதிரியும் வைக்கலாம். ஸோ நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏன்னா நம்ம ஒரே மாதிரியே பார்த்தா சில பேர் கன்ஃபியூஷன் வரும், இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இதில் வந்துட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் வைக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் வேறு கிளாத்தும் வைக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ டேர்ன் பண்ணி இழுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டு நல்ல பேக் சைடில் வந்துட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டு, ஸோ நம்ம இப்போ அதை ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ணி மடித்து, ஸோ ஒரு மடிப்பு எகைன் ஒரு மடிப்பு பாருங்கள், மடிப்பு எகைன் ஒரு மடிப்பு, அப்படியே வந்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ சுருக்கம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. சுருக்கம் இருந்துருச்சு அப்படின்னா இந்த பைப்பிங் வந்துட்டு நீட்னஸாக இருக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணியிருக்கிற பைப்பிங் மெத்தட் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு என்ன தான் மடித்தாலும் நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிரும். பட் இது வந்து உங்களுக்கு பாலிஸ்டர், லினன், காட்டன் அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு டிசைன்ஸும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகினராக இருக்கவங்களுக்கு. ஸோ டிசைன்ஸ் மட்டும் நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் பாருங்கள் ஹேண்டெலாம் எப்படி மடிச்சிருக்கேன், எப்படி எடுத்து விடுறேன் அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் நீட்டாக வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு பேட்டர்ன் வந்து நெக்குக்கு கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது, எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லை, நீட் அண்ட் தென் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயே நம்ம வந்துட்டு அந்த சைடில் வந்துட்டு ஒரு பைப்பிங்க்கு மொத்தமாக கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கிட்டே வந்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ நம்ம இன்னமும் உள்ளே மடிச்சும் அடிக்கலாம், நான் அப்படியே அடிச்சுக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு கழுத்தில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேண்டுக்கு. ஸோ ஹேண்டுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பயும் போலையே மடித்து விட்டு அடிச்சுக்கலாம். மொத்தத்தில் நம்ம 1/2 இன்ச்சஸ்க்கு சைடில் விட்டுருக்கோம் ஹேண்டுக்கு மடித்து அடிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் மடித்து அடிச்சுக்கலாம் 2 பக்கமும். பொறுமையாக அடிங்க, 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுனா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.
கொஞ்சம் இது மட்டும் வீடியோஸ் ஸ்பீடாக இருக்கும். பிகாஸ் 2 பக்கம் ஹேண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லா கிளாஸஸ்லேயுமே பார்த்துருப்போம் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத. ஸோ நம்ம வந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு கிளாத் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு இப்போ மடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் அதுதான். ஸோ நம்ம வந்து அந்த கிளாத்ஸை வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதை வந்துட்டு சைடு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு நம்ம எகைன் வந்துட்டு ஃப்ளீட்டட் மாதிரி அதை வந்து நெக்குக்கு வச்சோம் போன கிளாஸஸில். ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு பாவாடை கீழே இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வைக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்துட்டு ஒரு 1 இன்ச்சஸ்க்கு கேப் விட்டு நம்ம வந்து ஃப்ளீட்டட் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃப்ளீட்டட் வந்து நீங்கள் அப்படியேவும் வைக்கலாம், தனித்தனியாகவும் வச்சுமே ஃபிக்ஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஸோ நான் என்ன ஒப்பீனியன் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் அப்படியே வச்சு ஃப்ளீட்டட் எடுக்கிறத விட நிறையா கிளாத் இருக்குன்னா நீங்கள் அப்புறம் கடைசியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட சுகரான கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பாவாடைக்கு கீழேயே வச்சு உங்களோட சைஸஸ்க்கு தேவையான நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்படி ரெடி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்துட்டு கிளாரிஃபை ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நான் வச்சுட்டு ஃப்ளீட்டடை வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிளாத் எனக்கு பத்தலை, ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு அந்த இடத்துல ஃப்ளீட்டட் கம்மியாக இருக்கனால ஸோ எகைன் நான் வந்து ஃப்ளீட்டட் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை மடித்து விட்டு நல்ல பகுதியில் நம்ம வந்துட்டு கீழே பார்த்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நல்லா மடிப்போடு வச்சு பின்னாடி மடித்து அடித்து விட்டுக்கோங்க. நான் 2 பக்கமும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணினா தான் உங்களுக்கு வந்துட்டு நீட் அண்ட் தென் சூப்பர் ஃபினிஷிங்காக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. நம்ம இப்போ வந்து ஃப்ளீட்டட் வச்சு இதை வந்து முடிச்சுக்க போகிறோம். ஸோ 2 பக்கமும் வைக்கணும் நம்ம. பிகாஸ் அப்போ தான் கீழே ஃப்ராக் பார்க்க நீட் அண்ட் தென் லுக்கான ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், நீட்டாக நிதானமாக பண்ணுங்கள். நான் இந்த தடவை வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல் மடித்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஈஸியான பகுதி என்னென்னா சைடு வந்து ஜாயின் பண்ணணும். 2 பக்கமும் சேர்த்து நம்ம 1 இன்ச்சஸ்க்கு விட்டுருக்கோம். அதனால் இந்தாண்ட 1/2 இன்ச்சஸ் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டராக நீங்கள் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணி வேணும்னா அந்த ரோப் மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்துட்டு கட்டிங் நல்லா ஸ்டிச்சஸ் ரிமூவ் ஆகாத மாதிரி நல்லா லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது இப்போ கிளாத்தை டேர்ன் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட பேபிஸ்க்கு எல்லாருக்குமே போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டு கட் ஃப்ராகு. நாளைக்கு வந்துட்டு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்கு ப்ளீட்டடு அப்படிங்கிறது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.